ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 22 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சக்தியும் பிரீத்தியும் வந்து எப்பவும் மாதிரி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வராங்க. அப்போ பொன்னி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கிளம்புனோடனே சக்தி கிட்ட வந்து, "சக்தி நான் போகிற வழியில் மார்க்கெட்டில் ட்ராப் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, "என்ன பொன்னி உன் மார்க்கெட் இந்த பக்கம் இருக்குது, என் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, எப்படி உன்னை கொண்டு நான் விட முடியும்?" அப்படின்னோடனே இப்போ பிரீத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, "பேசாம வா நம்ம போகலாம், பொன்னி எப்பவும் மாதிரி ஆட்டோ பிடிச்சே போய்க்குவாங்க." அப்படின்னோடனே இப்போ பொன்னி அப்படியே அமைதியாக நின்றுட்டு சக்தி கிட்ட கேட்குறாங்க, "நான் என்னைக்காச்சும் உங்களை கொண்டு போய் இந்த மாரி மார்க்கெட்ல விடுங்கன்னு கேட்டுருக்கேன் நானோனே." "அதான் பொன்னி நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ கேட்கவே மாட்டேல்லன்னோனே." "நீங்க கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்தே போணுமா? இந்த மாரி மீட்டிங் 2 பேருமே அட்டெண்ட் பண்ணணுமா?" அப்படின்னோனே, "அப்படின்னா ஒண்ணும் இல்லையே. பிரீத்தி தான் இந்த மாரி பிபிடி எல்லாமே ரெடி பண்ணா. அவளே போதும்." அப்படின்னோனே, "அப்போ பிரீத்தி வந்து போகட்டும். நம்ம 2 பேரும் என்னைய மார்க்கெட்ல விட்டுட்டு நீங்க போங்கன்னோனே." இப்போ பொன்னி வந்து கிண்டலா பிரீத்தி கிட்ட சொல்றாங்க, "நீங்க ஆட்டோல வந்து முன்னாடி போங்க. ப்ளீஸ் இந்த மாரி சக்தி என்ன விட்டுட்டு சட்டுன்னு வந்துருவாரு." அப்படின்னோனே நம்ம பிரீத்தி அமைதியாயிடுறாங்க. உடனே இப்போ சக்தி என்ன சொல்றாருன்னா, "நான் வேணா கேப் புக் பண்ணி தரட்டான்னோனே." "அதெல்லாம் வேணாம் சக்தி. அதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. வாங்க நம்ம போலாங்கும்போது." கார்த்தி அங்கருந்து ஓடி வர்றாரு. "நான் இருக்கும்போது யார் இந்த வீட்ல கேப் புக் பண்ணது? அதான் நான் ஒரு ஆஸ்திரேலியாலருந்து ஒரு ஆக்டிங் டிரைவர் இந்த வீட்ல இருக்கேன்ல. வாங்க பிரீத்தி நான் கூட்டிட்டு போறேன்னோனே." இப்போ அவங்க அப்பா வேற அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. "அதான் அவன் கூப்பிடுறான்லம்மா நீ போன்னோனே." இப்போ பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன இந்த மாரி பொன்னிய வந்து கார்த்திக் கூட அனுப்பி விட்டுற வேண்டியதானே?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனே அவர் கார்த்திக் என்ன சொன்னார், "ச்சே ச்சே நானா மார்க்கெட்டுக்கு போமாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் போனதே போதும்ப்பா. ஒரே டிராஃபிக். வாங்க பிரீத்தி நம்ம போலாம்ன்னு" சொல்லிட்டு, இப்ப 2 பேருமா கார் எடுக்கறதுக்கு கெளம்புறாங்க. அப்ப கரெக்ட்டா பிரீத்தி வந்து அங்க காருக்கு அந்த டோர ஓப்பன் பண்ணி நிக்கிறாங்க. அதேமாரி இங்க பொன்னி 2 பேரும் ஒருத்தர் மொறச்சுக்கிறாங்க. அப்புறமா பொன்னி கெளம்பிடுறாங்க சக்தி கூட. இங்க கார்த்தி வந்து கார் ஓட்டும்போது தொண தொண தொணன்னு பேசிட்டே வர்றாரு. பிரீத்தி, "ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேன்னோனே." "ஆமா பிரீத்தி, இத்தன நாள் என்ன விட்டுட்டு ஆட்டோல போனது தப்பு தான். அத நீங்க இப்பமாவது ஃபீல் பண்றீங்களே." அப்படின்னோனே, "நான் அத சொல்லல. உங்க கூட வந்தேனே அத சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, "என் மேல ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸே குடுக்க மாட்டேங்கிறீங்க." அப்படின்னோனே, "வந்துருச்சு." அப்படின்னோனே, "அதுக்குள்ளவா வந்துருச்சு?" அப்படின்னோனே, "இல்லங்க ஆஃபீஸ் வந்துருச்சுன்னு சொன்னேன்னோனே." "ஓ! அத சொன்னீங்களா? ஈவினிங் வந்து கேப்லாம் புக் பண்ணாதீங்க. நானே வந்துர்றேன்." அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நான் சக்தி கூடயே வந்துர்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி நீங்க கேப் புக் பண்ணணும்னு நெனச்சாலே நான் வந்து நின்றேன்னு" சொல்லி கார்த்திக் அவங்கள இறக்கி விட்டுட்டு கெளம்பிர்றாரு. இப்ப இங்க சக்தியும், பொன்னியும் பேசிட்டே போயிட்டுருக்கும்போது, பொன்னி கேட்கறாங்க, "அன்னைக்கு நீங்க வந்து இந்த மாரி லைட்டிங்லாம் போட்டு, இதெல்லாம் போட்டு என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தீங்களே என்னன்னு?" அப்ப சக்தி என்ன நெனைக்கிறாரு, இன்னைக்கு எப்படினாச்சும் சொல்லிற வேண்டியதானன்னு சொல்லிட்டு, "நான் உன்ன" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதுத்தாப்புல ஒரு வண்டி வருது. பிரேக் போட்டு நிப்பாட்டி 2 பேருமே பயந்துர்றாங்க. அப்புறமா பொன்னி வந்து, "நம்ம இதுக்கு தாங்க வண்டி ஓட்டும்போது பேசக்கூடாது போல. நீங்க வண்டி ஓட்டுங்க. எதுவும் சொல்ல வேணாம்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. ச்சே! இன்னைக்கும் மிஸ் ஆயிருச்சே அப்படின்னு சக்தி நெனைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.